ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் TN55. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க ஈசா டெம்பிளுக்கு போன வீடியோ தான். ஸோ நான் ஈசாவில் என்னென்ன பார்த்தேன், ஈசாவில் எங்கெங்கே போனேன், என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் ஆர்ச்சு என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு காலம் பக்கத்தில் மேலே வந்து அந்த பாறையில் கல் வச்சு அதுக்கு மேலே வலையை போட்டு லைட்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படி போகிற வழியில் நாங்கள் போயிட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் முன்னாடியே இறங்கிட்டோம். பஸ்ஸு வந்து உள்ளே ஈசா டெம்பிளுக்கு பின்னாடி கொண்டு இறக்கி விடுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஈசா டெம்பிள் அந்த ஸ்டேஜ் முன்னாடியே இறங்கிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். கொஞ்சம் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் கார் பார்க்கிங்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கார் பார்க்கிங்லாம் அவ்வளோ கார் நின்றுச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து வேனு, அதாவது டூரிஸ்ட் வேனு, டூரிஸ்ட் பஸ்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு. ஆப்போசிட்ஸ் காரு, இந்த ஆப்போசிட் வந்து டூரிஸ்ட் வேனு, டூரிஸ்ட் பஸ்ஸு. அவ்வளோ டூரிஸ்ட் வேனுங்க. நிறைய பேர் இப்போ டூரிஸ்ட்காக ஈசா டெம்பிள் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நீங்களும் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ சிவராத்திரினால் நிறைய கூட்டம், சிவராத்திரி கம்மிங் 26 வரதுனால நிறைய ஸ்டேஜ்லாம் போட்டு நிறைய கூட்டம் இருந்துச்சு. அதனால் அதாவது சிவன் சிலைக்கு முன்னாடி எங்களை அலோவ் பண்ணலை. ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ஸ்டேஜ் போட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேரிகார்டெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் உள்ளே விடலை. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் சண்டே லைட் ஹவுஸ் போட்டாங்க. எப்போவுமே 7 மணிக்கு போகிற லைட் ஹவுஸை இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகின்னு சொல்லிட்டு ஏதோ பெயிண்டிங் ஒர்க்லாம் போய்க்குன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு தான் போட்டாங்க. 8:15 தான் போட்டாங்க. 8:15 வரைக்கும் 8:15 ஸ்டார்ட் பண்ணி 9:30 வரைக்குமே லைட் ஹவுஸ் போட்டுட்ருந்தாங்க. அந்த என்னென்ன வரலாறு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சாங் மூலியமாக போட்டுட்ருந்தாங்க. சிவனோட வரலாறு அங்கே கீழே வரைக்கும் அந்த இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு லைட் ஹவுஸு. நான் இன்ன வரைக்கும் ஈசா டெம்பிள் போனதே இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கிறது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. யாரும் இன்னும் வராதவங்க, ஈசா டெம்பிள் வராதவங்க விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். கம்மிங் 26 சிவராத்திரினால அன்றைக்கி செம்ம க்ரௌடு இருக்கும். சாமி ஏதோ முன்னாடி நடந்து வரும்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்களும் ஈசா டெம்பிள் போயிருந்தால் என்னென்ன விசிட் பண்ணிங்க, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து ஈசா டெம்பிளில் இவ்வளோ தான் விசிட் பண்ணேன். ஸோ நைட்டு போனதுனால எனக்கு எதுவுமே தெரியலை. நாங்கள் அப்படியே வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டோம். நைட்டு 9 மணிக்கு அந்த சாங்லாம் முடிஞ்ச பிறகு 9 மணிக்கு கிளம்பி நாங்கள் வெள்ளையங்கிரி போயிட்டோம். ஆட்டோ பிடிச்சி வெள்ளையங்கிரி போயிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு என்னோடய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.